அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயம் 70 வசனங்கள் 19, 20, 21 வசனங்களில் மனிதனை பற்றி இறைவனை குறிப்பிடுகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் ஹொலிக ஹலுவா அவசர புத்திக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை எப்படி அறியலாங்கிறத அதுக்குண்டான காரணத்தை இறைவன் சொல்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுவா, அவனுக்கு ஏதாவது ஒரு நோவின தோல்வி, துயரங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் பதட்டம் அடைந்து அந்த தோல்விக்குண்டான காரணத்தை, அந்த கவலைக்குண்டான காரணத்தை யார் மீது சுமத்தலாம் என்று அந்த பதட்டத்தில் யோசிக்க ஆரம்பிப்பான். அதிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகளை அவன் சீக்கிரத்தில் தேட மாட்டான். வைதா மஸ்ஸஹு ஹைருல் மனுவா, அதே நேரத்தில் ஒரு வெற்றியோ அவனுக்கு மகிழ்விக்கக்கூடிய காரணங்களோ சந்தோஷமான நிகழ்வோ ஏற்பட்டு விட்டால் ஹைருல் மனுவா, அது தன்னளவிலே அதை தடுத்து வைத்துக்கொள்வான். அதாவது அதுக்கு முழுமையான காரணம் நான் தான், என்னுடைய திறமையால் தான் நடந்துச்சு, என்னால் தான் ஏற்பட்டுச்சுங்கிற அந்த மனோநிலைக்கு வந்துடுவான். தோல்வியை மற்றவர்கள் மீது சுமத்துவான், வெற்றியை தன்னால் ஏற்பட்டது என்று தன்னளவில் அதை சாத்திக் கொள்வான். இதுதான் அவசர புத்திக்காரன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். நபித்தோழர் அபி மூசல் அஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு இவ்வாறு சொல்லுவாங்க, லைஸ அஹதுன் அவ் லைஸ ஷையுன் அஸ்பர அலா அதன் சமியாகும் மினல்லா. ஒரு மனுஷன் சொன்னதெல்லாம் கேட்டு நோவினை தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால் அல்லாவை விட வேறு எந்த ஒன்றும் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் எதனாலும் இறைவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற என்னமெல்லாமோ சொல்கிறான், அத்தனையும் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கிறான்ல. ஒரு தோல்வியினுடைய நேரத்தில் இறைவனை எப்படியெல்லாம் திட்டணுமோ அப்படியெல்லாம் திட்டுகிறான். அத்தனையும் கேட்டுட்டு மிக பொறுமையாக இருக்கிறது இறைவனை விட வேறு எதனாலும் இருக்க முடியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மனுஷன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இறைவனுக்கு குழந்தை இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த நோவினை இறைவன் பொறுத்து கொண்டு தன்னை திட்டின, தன்னை நிந்தித்த, தன்னை நோவினை பண்ண அந்த மனுஷனுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கிறான் அல்லவா. இவனை விட மிக பொறுமையான, இறைவனை விட மிக பொறுமையான நபர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் இறைவன் ரொம்ப பொறுமையாளனாக இருக்கிறான். யோசிப்போம்.